ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சஃபா மேக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் 8ஆம் வகுப்பு பயிற்சி 6.3 பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். கொடுக்கப்பட்டு அட்டவணைக்கு வட்ட விளக்கப்படம் வரைக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கண்டங்கள் பரப்பு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி 6.2ல் நம்ம எக்ஸசைஸ்லாம் பார்த்துருக்கோம். சேம் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு அட்டவணை ரெடி பண்ணிக்கோங்க. கொடுக்கப்பட்ட அட்டவணைக்கு வட்ட விளக்கப்படம் வரைக. நம்ம அந்த கொஸ்டின் எழுதியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா கண்டங்கள் பரப்பு எழுதியாச்சு. மையக்கோணம் கண்டுபிடிக்கணும். நமக்கு ஆல்ரெடி தெரியும் 30% அப்படின்னாலே நம்ம வந்து 100ஆல் தான் வகுக்கணும். ஸோ எல்லாத்துக்குமே இதே மாதிரி தான் வரும். நம்ம மையக்கோணம் அப்படின்னாலே 360 டிகிரி. சரிங்களா? நம்ம ஏற்கனவே நம்ம 6.2ல் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி பண்ணலனாலும் இந்த சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ 30/100 × 360. இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிடும். இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிடுமா? அதுக்கப்புறம் 3 வந்து 36ஆல் பெருக்கும் பொழுது 3 18, 18க்கு 8, 3 9, 9 + 1 10, 108 டிகிரியா? அடுத்து 20/100 × 360. இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிடும். இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிடும். 2 36ஆல் பெருக்கும் பொழுது 72 கிடைக்கும். 72 டிகிரி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 16/100 × 360. இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 16 × 36. நான் உங்களுக்கு பெருக்கி காட்டுறேன். உங்களுக்கு நான் ரஃபாக போட்டு காட்டுறேன். 36 × 16. 6 6 36, மீதி 3, 3 6 18, 18 + 3 19 20 21, 21, 1 6 6, 1 3 3. சரிங்களா? இது 6 7 3 2 5 576 கிடைக்குதா? ஸோ நமக்கு வந்து இப்போ என்னன்னா 576/10ன்னு இருக்கும். ஸோ அதை நமக்கு வகுக்கும் பொழுது எப்படின்னா 57ஆல் நம்ம வகுத்தோம் அப்படின்னா 576 வகுத்தோம் அப்படின்னா 57.6 கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா அதையும் உங்களுக்கு வகுத்து காட்டுறேன். 576 வந்து 10ஆல் வகுக்கும்போது 5 10 50, மீதி 7 கீழே இருக்குன்னா 6, 7 10 70. 70. இது 6 வந்துட்டு கீழே இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு இங்கே ஒரு பாயிண்ட் வச்சு இங்கே 0 சேர்ப்போமா? 6ஆல் வகுக்கும்போது 60. ஸோ நமக்கு என்ன கிடைக்குது? 57.6 கிடைக்குதா? ஸோ அதை தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். புரியுதுங்களா? 57.6 டிகிரி. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 12 வந்துட்டு 12/100 × 360. இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிடுமா? இப்போ வந்துட்டு 12 × 36. சேம் நான் முதல்ல வந்துட்டு உங்களுக்கு பெருக்கி காமிச்சேன் இல்லையா? 36 × 12. 6 2 12க்கு 2, இது 1 3 2 6 7, 6 1 6 3 2, 6 6 12 13, 43. இப்போ வந்துட்டு 432 வந்துட்டு 10ஆல் வகுக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம ஒரு டிஜிட் தள்ளி நம்ம புள்ளி வச்சுருவோம். ஸோ 43.2 டிகிரி. இவங்க என்னன்னா 43.2 டிகிரி. புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி தான் 10ஆல் வகுக்கும்போது ஒரு டிஜிட் தள்ளி நம்ம புள்ளி வைக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7/100 ஐரோப்பா 7%. 7/100. இந்த 0க்கு இந்த 0, இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு 7 வந்து 36ஆல் நம்ம பெருக்கணும். சரிங்களா? 7 வந்துட்டு 36ஆல் பெருக்கும் பொழுது 7 6 40 36 பெருக்கும் போது 252 கிடைக்கும். 252 கிடைக்குமா? ஸோ ஒரு வந்து 10ஆல் வகுக்கும்போது ஒரு டிஜிட் தள்ளி நம்ம புள்ளி வைக்கிறோம். ஸோ 25.2 டிகிரி நமக்கு கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 6/100 × 360. இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் 6 வந்து 36ஆல் பெருக்கும் பொழுது 216 கிடைக்கும். அது வந்துட்டு 10ஆல் வகுக்கும் பொழுது 21.6ன்னு கிடைக்கும். ஒரு டிஜிட் தள்ளி நம்ம புள்ளி வச்சுக்கிறோம். இதில் மல்டிபிள் பண்ணி இதை ரெண்டையும் பெருக்கிட்டு இதை 10ஆல் வகுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. 21.6 டிகிரி. அடுத்து 9ஆல் வகுக்கிறோமா? 9/100. இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 9 × 36 வந்து 324 கிடைக்கும். 324 கிடைக்கும். ஸோ நம்ம 10ஆல் வகுக்கும்போது ஒரு டிஜிட் தள்ளி நம்ம புள்ளி வைக்கிறோம். ஸோ இதெல்லாம் நம்ம கூட்டும் பொழுது கூட்டலாமா? இதெல்லாம் நமக்கு கூட்டும் பொழுது 360 டிகிரி கிடைக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் தனியாக எழுதியிருக்கேன். நீங்கள் இதிலே கூட டேரெக்டாக வந்துட்டு நீங்கள் கூட்டி போட்டுக்கலாம். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் தனியாக எழுதியிருக்கேன். 6 2 8, 8 2 10, 10 6 16, 16 + 4 20, 20க்கு 0, மீதி 2. 8 2 8 2 10, 10 2 12, 8 2 10, 10 2 12,
12 7 19 19 3 22 22 5 27 27 1 28 22 2 30 30க்கு 0 மீதி 3 3 3 7 10 10 5 10 5 15 15 4 19 19 2 21 21 2 23 23 23 26 6க்கு மீதி 2 இங்கே 360 சரிங்களா 360 டிகிரி கிடச்சிருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு வட்ட விளக்கப்படம் வரைய போகிறோம். மையப்புள்ளியில் வச்சுக்கோங்க. மையப்புள்ளியில் வச்சுட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க சரிங்களா. இப்போ வந்துட்டு நம்ம ஆக்சுவல் போன வீடியோவில் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா 6.2ல் வட்ட விளக்கப்படம்லாம் அதே மாதிரி தான். ஸோ அந்த சென்டரில் வச்சுக்கோங்க. பாகைமணியை வச்சுட்டு 180 டிகிரி எங்கே 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு 108 டிகிரி நம்ம குறிக்க போகிறோம். 108 இங்கேருந்து பாருங்கள் 0லேருந்து 108 100 இந்த 110க்கு முன்னாடி பாருங்கள் 108 கரெக்டாக குறிச்சிட்டு வாங்க. 108 டிகிரி என்னது ஆசியா. திருப்பி அங்கே நம்ம எங்கே முடிக்கிறோமோ அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்த லைன் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா 72 இங்கே 0லேருந்து 72 70 இந்த இருக்கா 70 71 2 70 சாரி இந்த சைடு 70 71 80 இந்த சைடு இருக்கு இல்லையா. ஸோ இந்த சைடு 72 72 டிகிரி 72 டிகிரி என்னது ஆப்பிரிக்கா. ஸோ கஷ்டமாக இருந்தாலும் நமக்கு வந்துட்டு நீங்கள் நோட்டை அப்படி திருப்பி வச்சு கூட போடலாம். ஸோ நம்ம எங்கே முடிக்கிறோமோ அங்கே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். கரெக்டாக பாகைமணி வச்சு இங்கே பாருங்கள் 0லேருந்து பாருங்கள். அடுத்து 57.6 50 5 6 57.6 சரிங்களா. அடுத்து 57.6 57.6 டிகிரி வந்துட்டு வட அமெரிக்கா. அடுத்து இங்கேருந்து கரெக்டாக கொண்டு வாங்க. நீங்கள் பாகைமணி கூட திருப்பிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் அந்த எத்தனை டிகிரி இருக்குது 43.2 இங்கேருந்து பாருங்கள் 0லேருந்து 43.2 நீங்கள் நோட்டை திருப்பி கூட வேணாம். ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆச்சுன்னா திருப்பிக்கோங்க. நான் இப்படி தான் வச்சு போடுறேன். எங்கே முடியுதோ அங்கே 43.2 இங்கேருந்து லாஸ்ட்டாக 43.0லேருந்து பாருங்கள் 40 43 43.2 சரிங்களா. 43 குறிச்சா கூட போதும் 44 குறிச்சு கூட ஓகே தான் கரெக்டாக வந்துடும். 43.2 43.2 டிகிரி வந்துட்டு தென் அமெரிக்கா. அடுத்து இங்கேருந்து நம்ம முடியுது இல்லையா. ஸோ இங்கேருந்து பாருங்கள் அடுத்த எத்தனை டிகிரி 25.2 25.2 0லேருந்து பாருங்கள் 20 இது 25.2 25ல் நம்ம கரெக்டாக குறிச்சாலும் ஓகே 25.2 என்னது 25.2 ஐரோப்பா. அடுத்து நம்ம இங்கே முடிகிற இடத்துலேருந்து வச்சுக்கோங்க கரெக்டாக. அடுத்து வந்து 21.6 21.6 21.6 20க்கு 20ஓட 1 சேர்த்துக்கோங்க 1.6 21.6 ஆஸ்திரேலியா. அடுத்து இங்கேருந்து பாருங்கள் 32.4 கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு பாருங்கள். நம்ம போட்டது கரெக்ட் 32.4 இங்கே பாருங்கள் 30 1 2 32.4 32 அதனால் நமக்கு சம்மு கரெக்டு. 32.4 வந்துட்டு அண்டார்டிகா. அவ்வளோதான் நம்ம வந்து வட்ட விளக்கப்படம் வரைஞ்சாச்சு. இப்போ அதில் 2வது சம் பாருங்கள். பள்ளிக்கு வருவதற்கு மாணவர்களால் பயன்படுத்தப்படும் வாகனங்களின் விவரங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. அந்த விவரங்களுக்கு வட்ட விளக்கப்படம் வரைக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா. இப்போ வந்துட்டு நம்ம இந்த மாதிரி அட்டவணை மாதிரி நம்ம எழுதிக்கிறோம். நம்ம ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே ஒரு சம் பார்த்துருக்கோம் இல்லையா. அதே மாதிரி தான் சதவீதம் அப்படின்னா 100ஆல் வகுக்கணும். மையக்கோணம் அப்படின்னா 360 டிகிரி. ஸோ அதை வச்சு தான் நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க பேருந்து 40% மையக்கோணம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துட்டு 40/100 இன்ட்டு மையக்கோணம் கண்டுபிடிக்கிறதுக்கு 360 டிகிரி. எப்படி கண்டுபிடிக்கலாம். இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிடும். இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிடும். மீதி 4 தான் இருக்குது. 4 வந்து 36ஆல் பெருக்கும் பொழுது 144 டிகிரி கிடைக்கும். 144 டிகிரி. அடுத்து பாருங்கள் 30/100 இன்ட்டு 360 டிகிரியா. ஸோ இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிடும். இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிடும். ஸோ 3 தான் இருக்குது. 3 6 18 மீதி 1 3 9 9 1 10 108 டிகிரி. ஸோ நம்ம நிறைய சம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம டேரெக்டாகவே நம்ம போட்டுட்டு வரோம். ஈஸியாக தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பாருங்கள்
நடந்து வந்து பார்த்திங்கன்னா 15%. 15/100 இன்ட்டு 360. 360 இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிடும். இப்போ வந்துட்டு 15 வந்துட்டு 36ஆல் பெருக்கும் பொழுது நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னு பார்க்கலாம். தனியாக போட்டு காமிக்கிறேன். 36 × 15. 6×5 30, மீதி 3, 5×3 15, 14 17 18, 1 6 6, 1 3 3, 0 14 8 6 14, 14 மீதி 1 2 5, 540 கிடைக்குதா? இப்போ 540 வந்துட்டு இங்கே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 540 வந்துட்டு 10ஆல் வகுக்கும்போது இந்த 0 கேன்சல் ஆகிடும். ஸோ 54. ஸோ இது வந்துட்டு 54 டிகிரி. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 10/100 இன்ட்டு 360 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிடும். இந்த 10க்கும் 10க்கும் கேன்சல் ஆகிடும். இங்கே மீதி இருக்கிறது 36 டிகிரி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5%. 5/100 இன்ட்டு 360. இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிடும். அடுத்து வந்துட்டு 36 வந்துட்டு 5ஆல் பெருக்கணும். 36 × 5ஆல் பெருக்கும் பொழுது 6×5 30, 5 15 16 18 180 கிடைக்கும். இந்த 180 வந்துட்டு 10ஆல் வகுக்கும் பொழுது இந்த 0 வந்துட்டு இது 18 தான் கிடைக்கும். சரிங்களா? புரியுதுங்களா? இங்கே வந்துட்டு இது 5 36ஆல் பெருக்கும் பொழுது 180 கிடைக்கும். 180 10ஆல் வகுக்கும் போது நமக்கு 18 தான் ஆன்சர். 18 டிகிரி. இப்போ இது எல்லாத்தையுமே கூட்டுங்க பார்க்கலாம். கூட்டலாமா? நம்ம கூட்டும் பொழுது 4 8 12, 12 4 16, 16 ஒரு 6 22, 22 8 30, 30க்கு 0 மீதி 3. இப்போ 3 4 3 4 7, 3 4 7, 7 7 இந்த 5 12, 12 3 15, 15 1 16, மீதி 1 1 2 3, 360 டிகிரி. நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சா? 360 டிகிரி. சரிங்களா? இப்போ வட்ட விளக்கப்படம் பார்க்கலாமா? இப்போ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு வட்டம் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வட்டம் போட்டாச்சு. நம்ம மையப்புள்ளியிலேருந்து ஒரு கோடு. ரொம்ப ஈஸியாக நம்ம நிறைய சம் பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ ஈஸி. நீங்கள் மார்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பாருங்கள் 144 டிகிரி. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 144 டிகிரி. இங்கேருந்து 180. 0லேருந்து பாருங்கள் 144, 144, 144 எங்கே இருக்குது? 140 இங்கே இருக்குது. 150 இந்த சைடு போதா? 144 இங்கே இருக்குது. 144 டிகிரி குறிச்சிக்கோங்க. 144 டிகிரி பேருந்து. அடுத்து எத்தனை? 108 டிகிரி. இங்கேருந்து பார்த்துக்கோங்க. அப்படியே 108 டிகிரி. இங்கே 0லேருந்து பாருங்கள் 108 டிகிரி. 100 110க்கு முன்னாடி 108 டிகிரி. 108 டிகிரி. 108 டிகிரி என்னது? மிதிவண்டி. அடுத்து இங்கே இந்த டைரெக்ஷன்லேருந்தே பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தோம்னா 54 டிகிரியா? 54 டிகிரி. 0லேருந்து பாருங்கள். இங்கேருந்து 50, 51, 52, 53, 54. இங்கே 54 டிகிரி. 54 டிகிரி என்னது? நடந்து போகிறவங்க இன்றைக்கி. அடுத்து இங்கேருந்து பாருங்கள் 36 டிகிரி. இங்கேருந்து 36. 0லேருந்து 36, 30 இந்த இருக்கா? 35, 36 டிகிரி. 36 டிகிரி. இருசக்கர மோட்டார் வாகனம். இரு சக்கர மோட்டார் வாகனம். அடுத்து பாருங்கள் 18 டிகிரியா? இங்கேருந்து மார்க் பண்ணி பாருங்கள். நமக்கு 18 நமக்கு 20க்கு முன்னாடி இருக்குது பாருங்கள். 10 11 இங்கே 10 இருக்கா? 15 16 17 18. கரெக்டு. நம்ம போட்ட சம் வந்துட்டு கரெக்டு. சரிங்களா? இந்த சம்மை இதோட முடிச்சுக்கலாம். 18 டிகிரி மகிழ்ந்து. சரிங்களா? வட்ட விளக்கப்படம் வரைஞ்சாச்சு.
ஸோ இந்த கால்குலேஷன் கண்டுபிடிச்சாச்சு. மூணாவது சம் பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களுக்கு நிகழ்வு செவ்வகம் வரைக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வயது வந்து 41லேருந்து 45, 46லேருந்து 50, 51லேருந்து 55, 56லேருந்து 60 இந்த மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருந்தா நமக்கு வந்துட்டு எங்கே முடியுதோ அங்கே வந்து தொடங்கணும். இங்கே முடிகிற இடத்துல இங்கே தொடங்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இங்கே வந்துட்டு 0.5 கழிக்கணும், 0.5 கூட்டணும். சரிங்களா? இப்போ வந்துட்டு 41ல் வந்துட்டு 0.5 கழிச்சோம் அப்படின்னா 40.5 வருமா? இங்கே வந்து 40.5 வரும். இங்கே 45.5 வரும். இங்கே 45.5 வரும். இங்கே முடிகிற இடத்துல நமக்கு இங்கே தொடங்கணும். ஸோ நீங்கள் அதை ஹிண்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. இங்கே முடிகிற இடத்துல இங்கே போட்டுக்கோங்க. நான் போட்டிருக்கேன் பாருங்கள். 0.5 கழிக்கணுமா? 41ல் 0.5 கழிக்கணுமா? 40.5. 0.5 கூட்டணுமா? 45.5. இங்கே 0.5 கழிக்கணுமா? 46ல் 45.5 கழிச்சோன்னா 46ல் வந்துட்டு 0.5 கழிச்சோன்னா 45.5. ஸோ இங்கே வந்துட்டு 50.5. இங்கே முடிகிற இடத்துல நீங்கள் தொடங்கிக்கலாம். சப்போஸ் இங்கே கூட்டுறது கழிக்கிறது உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே ஒரு சம்மில் சொல்லியிருக்கேன் 6.2ல் பழைய சம்மில். அப்படி கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் 50.5 முடியுது அப்படின்னா இங்கே 50.5. இங்கே 55 வந்து 0.5 நம்ம கூட்டுறோம் 55.5. ஸோ இங்கே முடிகிற இடத்துல இங்கே நீங்கள் போட்டுக்கோங்க 55.5. 60.5. இங்கே கழிக்கிறோம், இங்கே கூட்டுறோம், இங்கே கழிக்கிறோம், இங்கே கூட்டுறோம். 0.5 கழிக்கணும், இங்கே 0.5 கூட்டணும். 0.5 கழிக்கணும், 0.5 கூட்டணும். ஸோ இதே மாதிரி தான் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. இப்போ நம்ம வந்துட்டு நிகழ்வு செவ்வகம் வரையலாமா? இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா கிராஃப் ஷீட்டில் வந்துட்டு நம்ம போட போகிறோம். இப்போ நார்மலாக கிராஃப் ஷீட்டில் போடணும்லாம் கிடையாது. நம்ம இயற்கணிதத்தை பொறுத்த வரைக்கும் அதில் தான் வந்து நம்ம கிராஃப் ஷீட்லாம் நம்ம போடுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இந்த மாதிரி ஒயிட் ஷீட்லேயே நம்ம போட்டுக்கலாம். ஒயிட் பேப்பரில் எக்ஸாம்லேயும் இதே மாதிரி எழுதிக்கலாம். இப்போ நான் வந்து போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். எக்ஸ்ஹெச்சில் வந்துட்டு 40.5, 45.5 அதாவது ஒரு சென்டிமீட்டர் பார்த்துக்கோங்க. கரெக்டாக ஒரு சென்டிமீட்டரில் மார்க் பண்ணியிருப்பேன். 5 40னா 45, 50.5, 55.5, 60.5, 65 5. இங்கே ஜிக்ஸாக் லைன் ஏன் போடுறோம் அப்படின்னா இப்போ ஸ்டார்டிங்கில் பெரிய நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா? இங்கே முன்னாடி நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இங்கே வந்துட்டு 0 அது மாதிரி ஒய்ஹெச்சில் வந்து பார்த்திங்கன்னா 2 போட்டிருக்கேன். 2, 4, 6, 8, 10 அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே அளவு திட்டம் வந்துட்டு எழுதிக்கணும். சரிங்களா? எக்ஸ்ஹெச்சில் 1 சென்டிமீட்டர் 5 அலகுகள், ஒய்ஹெச்சில் 1 சென்டிமீட்டர் 2 அலகுகள். சரிங்களா? இப்போ நம்ம வந்து குறிக்கலாமா? 40.5 40.5லேருந்து 45 வந்துட்டு பார்த்திங்கன்னா 4 வந்து நேராக இங்கே இருக்குது பாருங்கள். நேராக போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு வீடியோவில் தெரியணுன்றதுக்காக நான் பிளாக் பென் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பென்சில் தான் எழுதணும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 45லேருந்து 50 வந்துட்டு எத்தனை பார்த்திங்கன்னா 9. 8க்கும் 10க்கும் நடுவில் அந்த 1 சென்டிமீட்டரில் பாதி வைங்க 5. இதுதான் 9. இதுதான் 9. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 50 to 55 எத்தனை ஏஜ் வந்துட்டு 17. 17னா 14க்கும் 18க்கும் நடுவில். அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. 55 14க்கும் 16க்கும் நடுவில். 17 16க்கும் 18க்கும் நடுவில். 16க்கும் 18க்கும் நடுவில் சென்டரில் பார்த்துக்கோங்க. அந்த பாயிண்ட் வச்சுக்கிட்டு கரெக்டாக போடுங்க. 17 அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 25. 55லேருந்து 60 வந்துட்டு எத்தனை பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா 25. 25னா வந்துட்டு 24 இங்கே இருக்குது. 24க்கு அடுத்து சென்டரில். 60 25க்கு நேராக. ஸோ இங்கே பாருங்கள் 24லேருந்து 25. சரிங்களா?
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 60லேருந்து 65 அது வந்துட்டு 15. 15 அப்படின்னா 16க்கும் 14க்கும் நடுவில் இங்கே கரெக்டாக 16க்கும் 17. 14 இங்கே இருக்குது 17. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 65 to 70 வந்துட்டு 8 வந்து எங்கே இருக்குது 8 இங்கே இருக்குது. அடுத்து 65 to 70. அடுத்து 70 to 75 வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 நமக்கு கீழே இருக்குது. கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸி இந்த சம்மு. அவ்வளோதான், நம்ம வந்துட்டு கிராஃப் போட்டாச்சு. இதுதான் இந்த சம். இதில் வந்துட்டு நீங்கள் நிகழ்வெண், அடுத்து இங்கே வந்துட்டு வயது, இங்கே நேராக 4 குறிச்சிருக்கோமா, இது 4, இது 9, இது 17, இது 25, இது 15, இது வந்து பார்த்திங்கன்னா 8, இது 2. அவ்வளோதான். பார்த்துக்கோங்க. 4வது சம் பார்க்க போகிறோம். கீழ்காணும் விவரத்திற்கு ஒரே வரைபடத்தில் நிகழ்வு செவ்வகம் மற்றும் நிகழ்வு பலகோணம் வரைக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எடை வந்துட்டு கிலோகிராமில் கொடுத்துருக்காங்க. நபர்களின் எண்ணிக்கை எடை வந்து பார்த்திங்கன்னா 50 to 55, 56 to 61. இதை கவனித்து பார்த்திங்கன்னா நான் போன சம்மில் சொன்ன மாதிரியே தான் இதில் முடிகிறப்போ இதில் தொடங்கணும். ஸோ இங்கே வந்துட்டு 55 முடியுது, 56 தொடங்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், சம் பார்க்கலாமா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா 55லேருந்து 55 .5 கழிக்கிறோம், 0.5 கூட்டுறோம், 0.5 கழிக்கிறோம், 0.5 கூட்டுறோம், 0.5 கழிக்கிறோம், அதாவது 0.5 கூட்டுறோம். இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே. 0.5 கழிச்சா 49.5, 55.5, இங்கே 55.5, 61.5, 61.5, 67.5, அடுத்து 67.5, 73.5. இங்கே கழிக்கிறோம், இங்கே கூட்டுறோம், இங்கே கழிக்கிறோம், இங்கே கூட்டுறோம். ஸோ இதே மாதிரி தான் நான் போன சம்லேயும் சொல்லியிருப்பேன். இன்னொரு டைம் வந்துட்டு இந்த சம் பார்க்கறதுக்காக நான் சொல்கிறேன், சரிங்களா? இப்போ 73.5 இங்கே முடிகிறப்ப இங்கே தொடங்குதா 79.5, இங்கே 79.5 இங்கே முடியுதா, இங்கே தொடங்குதா 85.5. அடுத்து 85.5, 91.5. ஸோ இப்போ நம்ம புள்ளிகள் வந்துட்டு பார்த்தாச்சு, எடை வந்துட்டு புள்ளிகள் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம சம் போகலாமா? கிராஃப் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன். ஒய்ஹெச்சில் பார்த்திங்கன்னா 2, 4, 6, 8 அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். அதாவது 20, 22 வரைக்கும் கூட எழுதிக்கலாம், ஓகேங்களா? அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா எக்ஸ்ஹெச்சில் வந்துட்டு 49.5லேருந்து தொடங்கி நம்ம எங்கே குறிச்சிருக்கோம் பார்த்திங்களா, இங்கே 49லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோமா, 49லேருந்து 6 அலகுகளாக நம்ம பிரிச்சுக்கிறோம். நம்ம சென்டிமீட்டரில் நம்ம குறித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து எப்படின்னா 49.5, 55.5, 61.5, அடுத்து 73.5, அடுத்து 79.5. கரெக்டாக பார்த்துக்கோங்க. இங்கே வந்து ஜிக்ஸாக் லைன், ஏன்னா இங்கே பெரிய நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால நம்ம இங்கே ஜிக்ஸாக் லைன் போட்டுக்கிட்டோம். இப்போ நம்ம கிராஃப் போடலாமா? இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு இதை பார்த்துக்கோங்க. 49.5, 49.5லேருந்து 55 வரைக்குமா, என்ன கொடுத்துருக்காங்க 15. ஃபஸ்ட்டு பாருங்கள் 15 எங்கே இருக்குது, 14க்கும் 16க்கும் நடுவில், சரிங்களா? 14க்கும் 16க்கும் நடுவில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 8, 55லேருந்து 61.5 வந்து பார்த்திங்கன்னா 8 வந்துட்டு எங்கே இருக்குது, 8 வந்துட்டு இங்கே இருக்குது, 8க்கு நேராக 8 இங்கே இருக்கா, 8க்கு நேராக. நீங்கள் பென்சிலில் தான் போடணும், நான் வீடியோவில் தெரியறதுக்காக நான் பிளாக் பெனில் யூஸ் பண்ணிட்டு போட்டிருக்கேன். அடுத்து 61லேருந்து 67 வந்துட்டு என்னது 12 வந்து 12 கொடுத்துருக்காங்களா.
12 பார்க்கலாமா? 12 நேராக இங்கே இருக்குது. 12. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 17. 61லேருந்து 73 வந்து என்னது? 17. 17 வந்து எங்கே இருக்குது? அதாவது 16க்கும் 18க்கும் நடுவில் 17. நம்ம ஏற்கனவே நிறைய சம் பார்த்தாச்சு. ஸோ உங்களுக்கு இது ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 73லேருந்து 79 வந்து பார்த்திங்கன்னா 9. 9 வந்துட்டு 8க்கும் 10க்கும் நடுவில். 8க்கும் 10க்கும் நடுவில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 10. அதாவது 79லேருந்து 85 வந்து 10. 10 குறிச்சிடலாமா? 10 வந்து நமக்கு நேராக இங்கே இருக்குது. 1 இன்ச்சு டிஃப்ரென்ஸில் வரும். அதாவது கரெக்டாக அந்த 5 பாயிண்ட்டு இங்கேருந்து 10. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 85லேருந்து 91 பார்த்திங்க அப்படின்னா 6. லாஸ்ட்டாக வந்துட்டு 6. 6க்கு நேராக இங்கேருந்து நேராக. சரிங்களா? அவ்வளோதான் நம்ம போட்டாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு நிகழ்வு பலகோணம் வரையணும். இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்? இங்கேருந்து நம்ம வந்துட்டு இந்த லைன் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா? அப்படியே நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் காட்டணுன்றதுக்காக நான் இந்த ப்ளூ கலர் பெனில் போடுறேன். நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பென்சிலில் தான் போடணும் எக்ஸாமில். கிராஃப் ஷீட்டில் போட வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், இங்கேருந்து இங்கே கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கணும். அடுத்து இங்கே எங்கே முடியுதோ அங்கே தொடங்கி இங்கே அடுத்தடுத்த பாக்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கணும். கரெக்டாக இங்கேருந்து இங்கே முடிச்சிடணும். சரிங்களா? இதான் வந்து நமக்கு நிகழ்வு பலகோணம். சரிங்களா? இப்போ நமக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நம்ம இந்த நம்பர்ஸை வந்து நம்ம எழுதிக்கலாம். இங்கே வந்துட்டு 15 குறிச்சிருக்கோமா? இது வந்து 8, இது வந்து 12, இது 17, இது வந்துட்டு 19, 9, இது வந்து 9, இது வந்துட்டு 10, இது வந்துட்டு 6. சரிங்களா? இது நம்மளோட வெரிஃபிகேஷனுக்காக தான். ஸோ இதே மாதிரி தான் இந்த சம். இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.